நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அத்தா, எப்படி இருக்கீங்க? என்னப்பா ரொம்ப வலியா இருக்கா? கைத்தடியெல்லாம் வச்சுப்பீங்க? அது ஒன்றும் இல்லையா, கட்டு பிரித்த உடனே வேகமாக நடக்க வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு கைத்தடி வச்சுக்கன்னு டாக்டர் தான் சொன்னார். அதான் வச்சுக்கிட்டு இருக்கேன். போக போக சரியாயிடும். நீ எப்படியே இருக்க? என்ன விசாலம், இன்னும் என் மேலே கோபம் தீரலையா? வாயை திறக்க மாட்டியா? நான் எது பேசினாலும் நீங்க அண்ணாமலை பத்தி பேச்சு எடுக்கிறீங்க. வீணா நமக்குள்ள சண்டை தான் வருது. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏன்பா கிரானைட் வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்களே, வேலையில் எந்த அளவில் இருக்கு? அது விஷயமா உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். வாங்கின பணத்தில் ஒரு 30 லட்ச ரூபா வியாபாரத்தில் போட்டிருக்கோம். மீதி பணத்தில் சொந்தமாக ஒரு வீடு வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அதுவும் அமைஞ்சிடும். எல்லா வேலையும் இந்த பொண்ணு தான் ஒரு ஆம்பளை மாதிரி இருந்து எல்லாத்தையும் கவனிச்சிக்குது. நல்ல சிவம் எதுலையுமே பட்டுக்கிறது இல்லை, ஒரு உதவியும் செய்கிறது இல்லை. 10 டீக்கான எடுத்துகிட்டு போய் தெரு தெருவா டிவிக்கிறான்டா. தலை எடுத்துடா, என் மானமே போகுது. அவன் இங்கே வந்தானா கொஞ்சம் புத்திமதி சொல்லியா, கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்க சொல்லு. அவங்ககிட்ட பேசி பார்த்தம்பா, கோயில் சொத்தை அடமானம் வச்சு பண்ணுற தொழில் இது. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. நான் வேணா கூட இருப்பேனே தவிர இது சம்மந்தப்பட மாட்டேங்கிறான். அவன் ஏன் வற்புறுத்துறீங்க? விடுங்க, இஷ்டப்படி இருந்துட்டு போகட்டும். ஆமாம், பத்திரிக்கையில் அண்ணாமலை பேர் போட சொன்னானே, போட்டிங்களா? விசாலம், ஒன்று தான் கேட்குறேன். அத்தா, அது அண்ணாமலை பேரை போட்டு 2000 பத்திரிக்கை பிரிண்ட் போட்டோம். அது அண்ணாமலை கிட்ட காட்ட நானும் அக்காவும் போயிருந்தோம். அது அண்ணாமலை பார்த்துட்டு, யாரை கேட்டு என் பேரை போட்டீங்க? என் புருஷனை கொண்ட தவசி ஆரம்பிக்கிற எந்த பிஸ்னஸா இருந்தாலும் அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க யாரோ நான் யாரோன்னு தானே இருந்துட்டு இருக்கேன். உங்க குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உங்க வரவே வேண்டாம் தானே நான் ஒதுங்கி இருக்கேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் நானும் அக்காவும் என்ன பண்றது? என்னத்தா, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீ சொல்றது அப்பட்டமான பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். என் தங்கச்சி ஒரு கால் அப்படி சொல்லியிருக்க மாட்டான். இப்படி சொல்ல சொல்லி உன்னை தூண்டி விட்டது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லா பழியும் என் தலையில போடாதீங்க. நீங்க வியாபாரம் பண்ணா பண்ணுங்க, பண்ணாட்டி போங்க. எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் எதையாவது சொல்லிக்கிட்டு சும்மா. நான் 10 பாத்திரம் கழுவியாவது என் பிள்ளைய காப்பாத்திப்பேன். என்னடா பெருசா பேசுற? அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் எவ்வளவு ஒருத்தர் அன்வரோட ஊரா சுத்திட்டு இருக்க. என் மானம் போகுது. அண்ணாமலை அண்ணாமலை. டேய், நீ வெளியே வந்தா உனக்கு பெத்த அப்ப வேணும், பொண்டாட்டி புள்ள வேணும், சொந்த பொந்த வேணும்னா நேரா எங்ககிட்ட வா. இல்ல அண்ணாமலை தான் உனக்கு வேணும்னா எங்களை எல்லாம் மறந்துடுறா, மறந்துடு. என் பிள்ளைகளை எப்படி காப்பாத்துறது எனக்கு தெரியும். வாங்க, அவன் தெரிஞ்ச மாட்டான். வாங்க போலாம். யாருன்னு கேள்ல. யாருப்பா நீ? சாத்தப்பன் கார் ఉన్నారా? டிசி ஆறுமுகம் உன்னை நம்பிச்சாரு. டிசி ஆறுமுகம் அனுப்பியிருக்காரு. யார் நீ? நான் ఆంధ్ర నుంచి வந்திருக்கேன். డిసి ఆరుముగం నన్ను నమ్మారు. మీరు ఎవరి మేలయో యాసిడ్ అడిగినని చెప్పారంట. ఆళ్ళ చూపించారంటే నేను యాసిడ్ పోసేస్తాను. இதுக்கு முன்னால நான் 30 பேர் மேல ஆசிட் போசானு. எனக்கு பெரிய பேர் உண்டண்டி. உன் சரித்திரம் எவன்டா கேட்டா? சொல்ற வேலையை ஒழுங்கா செய். ஏய், இங்க வா. இவனை கூட்டிட்டு போய் அந்த அண்ணாமலையை காட்டு. சரிங்க ஐயா. இத பார்.
ஆசிட் ஊற்றின உடனே இந்த ஊர் பக்கமே தலை காட்டக்கூடாது, புரிஞ்சுதா? இதை வச்சுக்கோ, வேலை முடிஞ்சோன்னே மீதியை வாங்கிக்கோ. போ, டேய் கூட்டிட்டு போங்க. சரிங்க, வஸ்தானண்டி. பார்த்து ஓட்டியா, உனக்கு ஃப்ளைட் ஓட்டுற நினப்பு போது. நிறுத்து, கட்ட வண்டியா நிறுத்து. வந்தாச்சு தமிழரசி. வாங்க சாத்து. இருக்காரு தமிழரசி. என்ன ஆக்கல் அழித்தல் காத்தல் 3 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? அது சிறுதொண்டருக்கு தரிசனம் தான். தங்கச்சி தமிழும் கல்லு தொழிற்சாலை ஆரம்பிக்க போகுது. கிரேனேடும். ஏய் கிரைனேட்டரா? சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். புத்திசாலியா தான் இருக்க. அந்த பூஜைக்கு முதல் பத்திரிக்கையா பிள்ளையாருக்கு வைக்கணும்னு சொல்லிச்சு. அதான் உனக்கு வச்சா போதும்னு சொல்லி கூட்டிட்டு வந்த. தமிழு குடுமா இன்விடேஷன் டிசைன் பண்ணதே நான். எனக்கேவா குடுமா? தொத்தி பிள்ளையாருன்னா சும்மாவா? பத்திரிக்கை வாங்கிட்டு குடும்பத்தோட வந்து சேரணும் தான் சொல்லணும். உனக்கு தான் பொண்டாட்டி பிள்ளை யாரும் இல்லையே, முத ஆளா வந்து நிக்கணும். புரியுதா? ஏம்மா வந்ததுதான் வந்தேன், பட்டாளத்தார் கூட கூட்டி வரக்கூடாது? அந்த ஆளு கேட்டேன். அவர் தான் சொன்னாரு, இனிமே நீ தான் குடும்ப பொறுப்பெல்லாம் பாத்துக்கணும்னு. சாத்த பண்ணிட்டு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்ல சொன்னாரு. அதான் நான் மட்டும் வந்தேன். அதான் அந்த ஆள் வரலன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அவரை பத்தி பேசிக்கிட்டு? பட்டு நம்ம முன்னாள் ஜமீன்தார் மருமக கொடுக்குற மரியாதையை பாத்தியா? இத பாருமா, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. தவசி ஜெயில இருந்து வரத்துக்குள்ள இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிடும். அவன் வெளியே வந்தான்னா டம்மியா இருக்கும். அவன் வந்தான்னு வச்சுக்கோ, அண்ணாமலை உள்ள வந்துருவான். அதுக்கப்புறம் அவன் பிசினஸ் நுழைஞ்சு இது என்ன அது என்னன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாலும் உனக்கு பிரச்சனையாயிடும். கவலைப்படாதீங்க, இந்த பிசினஸ்ல யாரையும் தலையை நுழைக்க விட மாட்டேன். அது சரி, தமிழரசி பிசினஸ் ஆரம்பிச்சு கோடி கோடி ஆயிட்டு சம்பாதிக்காம போனு. ஆமா, ஐடியா கொடுத்த எனக்கு எந்த லாபம்? இல்ல தளபதியா இருந்து இயங்குற எனக்கு தான் என்ன லாபம்? இது ஏம்மா, வியாபாரத்துல ஏதாவது லாபம் வந்துச்சுன்னா இவனுக்கு ஏதாவது கொடுப்பேன்ல? நான் எதுக்கு கொடுக்கணும்? கஷ்டப்பட்டு நான் உழைப்பேன், உட்கார்ந்து இருக்கணுக்கு பணம் கொடுக்கணுமா? எனக்கு என்ன தலையெழுத்தா? ஐயோ பாத்தீங்களா என்ன பேச்சு பேசுதுன்னு? அப்ப நாங்க வெட்டி குலைச்சிட்டு இருக்கிறோமா? அதெல்லாம் முடியாத இந்த இடத்துல ஏதோ பஞ்சாயத்து பண்ணுங்க எனக்கு. ஆமா, அவசரப்படாத இருடா. இத பாருமா, நம்ம 4 பேர் சேர்ந்து தான் கூட்டணி அமைச்சோம். இப்போ ஜெயிச்ச உடனே நீ அவங்கள கழட்டி வருது நல்லது இல்லை. கிரைனேட் பிசினஸ் சும்மா இல்லைம்மா, லட்ச லட்சமா பணம் கொட்டுறது. இது நாயா? இத பாரு, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. இப்போ அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம பண்ண ஃப்ராடெல்லாம் இந்த 2 பேரும் வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது நமக்கு பிரச்சனை ஆயிடும். கண்டிப்பா சொல்லுவேன். அதனால ஆளாளுக்கு 40,000 30,000 மாசம் கொடுத்து விட்டுருமா? அது மாசம் 45,000 எனக்கு செலவாகுது. சரி சரி, கூப்பிட்டு தொலைறேன். சந்தோஷம். தங்கச்சி தமிழ் சொன்னா செஞ்சிரும். சரி சரி, வாங்க கிளம்பலாம். தங்கச்சி தமிழ் நீ முன்னாடி போ. நானும் சின்னமா ஐயா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசிட்டு வந்துடுறோம். தேவையில்லை, என்னை அனுப்பிட்டு யாரும் தனியா பேச வேண்டாம். வண்டியில ஏறுங்க. ஏனா என்னை கழட்டி விடுறதுக்கும் காலை வாரி விடுறதுக்கும் பிளான் பண்ண போறீங்களா? ஆட்டோல ஏறுங்க போலாம். ஐயோ, இந்த வசனத்தை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். நீ சொன்னதுதான் கோமதி. ஏண்டா சனியனுக்கே சனியை பிடிச்ச மாதிரி இருக்கா? சனி எனக்கு பிடிக்கல, சாத்தப்பருக்கு பிடிச்சிருச்சு. 7.5 நோட்டு சனி. சனி எனக்கு விட்டுடுச்சுடா. உன்னதான் சனி வாழ்நாள் பூரா ஆட்டு படைக்க போகுது. ஆட்டோல ஏறு. ஓட நாயே, வீரங்கி முக்கு விநாயகர, இந்த சொறி நாய் ஒரு நாள் கடிக்க போகுது. நீ தொப்புளை சுத்தி ஊசி போட்டுக்கிட்டு இருக்க போற பாரு. அண்ணாமலை மேதற்கால பாட்டு வர. அன்வர், நான் நாளையிலேருந்து 4 மணிக்கே வீட்டுக்கு போய்ட்றேன். ஏன்? பசங்க ஸ்கூல்லேருந்து வந்து எனக்காக காத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் லேட்டாக போனால் ஜீவா என் கூட பேசவே மாட்டேங்கிறா. ஆமாம், நம்மள பசங்களும் உங்கள் மேலே ரொம்ப பொசிட்டிவாக இருக்காங்க, ரொம்ப பாசமாக இருக்காங்க. அதனால 4 மணிக்கு 3 மணிக்கே போங்க, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். அந்த பஷீர் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஆமாம். அப்புறம் இந்துமதியும் வேலுவையும் சிதம்பரத்துக்கு அனுப்புனீங்களே, என்ன ஒரு தகவலை காணும்? ஆமாம், நான் தான் அவங்களை காண்டாக்ட் பண்ண வேணாம்னு சொன்னேன். ஏன்னா நம்ம லைன் ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே இருக்கிற கண்டெய்னர்ஸில் சில கடத்துகிற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக அதை அவங்க ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்களா? அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே சாத்தப்படுறது சொந்தமானதான். கூடிய சீக்கிரம் நல்ல செய்தியோடு வருவாங்க. இந்துமதி கொஞ்சம் வாயாடியாக இருப்பா போல இருக்கே. திரும்ப சலுகை கிட்ட இந்த மாதிரி ஒரு சில குறைகள் இருக்க தான் செய்வோம். நம்மளை நாம தான் அனுசரிச்சுட்டு போனோம். வாங்க போகலாம்.
ஆசிட். அன்வர் என்னாச்சு? என்னாச்சு? உங்க மேல ஆசிட் அடிக்க பாத்துருக்காங்க நம்மள. வாங்க போலீஸுக்கு போலாம். போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க எல்லாம் சாத்தப்பன ஒரு ஆளுங்க நம்மள. ஹலோ ஹலோ என்னாச்சு? ஆசிட் அடிக்க பாத்துருக்காங்க சார். அவங்க சாத்தப்பன ஆளுங்க. அவர் முன்ஜாமீனோட தான் இருப்பார். என்ன அரெஸ்ட் பண்ணும்போது கூட முன்ஜாமீன் எடுத்துட்டு இருந்தார். இப்போ முன்ஜாமீனோட தான் இருப்பார். அவங்களும் போலீஸ் கூட்டாளி நம்மள. ஹலோ சார், இத பாருங்க. யார் அடிச்சாங்க? யோ தயவுசெய்து கொஞ்சம் சும்மா இருக்கறியா? அண்ணாமலை, எதிரிகளை முதல்ல நிறைய தப்பு செய்ய விடுவோம். ஏதாவது ஒண்ணுல மாட்டுவாங்கல்ல, அதுக்கப்புறம் ஒரே இருக்கு. அதுல இருந்து அவங்க மீளவே முடியாது. வாங்க போலாம். நீங்க பயப்படாதீங்க, எதுவும் நடக்காது. வாங்க போலாம். நீங்க ஆபீஸ் போங்க. வாங்க. அண்ணாமலை ஒரு நிமிஷம். இப்ப நடந்த விஷயம் ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, சின்ன இன்சிடென்ட் தான். நம்மள இப்ப நம்ம தைரியமா இருக்கணும். ஏன்னா சாத்தப்ப நம்மளை பார்த்து இப்ப பயப்பட ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க தைரியமா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, வயிற்றுல வளர்ற உங்க குழந்தைக்கும் நல்லது. ஓகே? அதுக்கப்புறம் இந்த விஷயம் அந்த 3 குழந்தைங்களுக்கும் தெரிய வேண்டாம். ஓகே? வரேன். அன்வர், ஒரு காஃபி சாப்பிட்டு போறீங்களா? சாப்பிட்டு போறேனே. அம்மா உங்க பேசினாக்கா போம்மா. எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் ஆபீஸ்னு அலைஞ்சிட்டே இருக்கீங்க, எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. போம்மா. அம்மா லக்ஷ்மி பாட்டு இருந்தா கூட அவங்க கூட சண்டை போடுவேன். இப்போ நான் யார் கூட சண்டை போடுவேன்? அம்மா தினம் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு சீக்கிரமா வந்திருக்குமா, நான் அவங்க கூட சண்டை போடணும். அம்மா டெய்லி கேட் தாப்பால திறந்து தங்கச்சியில கூட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நாளைக்கு சாட்டர்டே சண்டேமா, நீங்க எங்க கூட இருங்கம்மா. அம்மா என்ன நான் ஆஃபீஸ்ல இருந்து சீக்கிரமா வரணும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் ஆஃபீஸுக்கு போகக்கூடாது, அவ்வளோதானே? என்னம்மா? சரி, அது என்கிட்ட நேரடியா சொல்லாம எதுக்கு படத்தை பார்த்து சொல்றீங்க? நாங்க உங்ககிட்ட சொன்னா நீங்க எங்களை கோச்சிப்பீங்க, எங்களை விட்டு போயிடுவீங்களே. இந்த பாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? நான் உங்களை விட்டு எங்கேயும் போல, இங்க தான் இருக்க போறேன். நாளைக்கு சனிக்கிழமை வேடந்தாங்கல் போய் கலர் கலரா பறவைகள் பார்க்கலாம். சரி, அன்வர் காஃபி கொண்டு. அன்வர் வாங்க சார். வாங்கம்மா வாங்க. என்ன அன்வர், இந்த வீட்டம்மா என் வீட்டுக்காரர்கிட்ட ஏதோ சொன்னாங்களாமே, நான் ஆபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு. நான் நினைச்சா அந்த ஆபீஸ்ல இருந்தும் இந்த வீட்ல இருந்தும் உங்க எல்லாரையும் வெளியே துரத்த என்னால முடியும். உங்க ஃப்ரெண்ட் கதிரு இந்த வீட்டு பத்திரத்தை யார்கிட்ட அடமானம் வச்சிருக்காருன்னு தெரியுமா? எங்க அப்பா கிட்ட வச்சு 3 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் அசலும் கட்டல, வட்டியும் கட்டல. எண்ணி 10 நாள் உங்க எல்லாரையும் அந்த வீடு விட்டு துரத்த என்னால முடியும். புரியுதாமா? இந்த பாருங்க, இந்த வாமா போமா எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் ஒன்றும் உங்க மாதிரி இல்லை, கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வாங்கவே இல்லைன்னு சொல்றதுக்கு. மோசடி எல்லாம் பண்ண மாட்டேன், யாரையும் ஏமாத்தி சொத்தெல்லாம் வாங்க மாட்டேன். அப்போ நாங்க கதிர்கிட்ட ஏமாத்தி எழுதி வாங்கிட்டோம்னு சொல்றீங்களா? இந்த மாதிரி பேசினீங்க பிச்சு போடுவேன். பிச்சு என்னது? பிச்சுடுவீங்களா? அண்ணாமலை குழந்தைங்களுக்கு கூட்டு உள்ள போங்க. என்ன காஃபி தரேன்னு சொன்னீங்களே, கொண்டு வாங்க. போங்க போங்க. உள்ள போங்க. குட்டி உள்ள போ. சார் அங்கே நிக்கிறீங்க? மா உள்ள வாங்க. அது சும்மா வாங்க வாங்க, உட்காந்து பேசுவோம். வாங்க வாங்க. நான் செப்பன் சார், நான் தான் உங்க வைஃப் ஆஃபீஸ்க்கு வரலான்னு சொல்லிட்டேனே. அதுக்கப்புறமும் வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணீங்கன்னா நல்லவா இருக்கு. இந்த விஷயத்த உங்க வைஃப் கிட்ட சொல்லவே இல்லையா? இல்லை அன்வர், நீ சொன்னதையெல்லாம் இவங்ககிட்ட சொல்லிட்டேன், அண்ணாமலை சொன்னதையும் இவங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுலேருந்து இவங்க அண்ணாமலை மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. இன்னும் எத்தனை நாள் தான் ஸ்லீப்பிங் பார்ட்னராகவே இருப்பீங்க? எப்போ தான் ஆக்டிவ் பார்ட்னராக ஆவீங்கன்னு குத்தி குத்தி காட்டுறாங்க. ஆஃபீஸ் வந்தே திருவேன்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. அண்ணாமலை ஆஃபீஸில் வந்து செய்கிற வேலையை இவங்களும் செஞ்சுட்டு போகட்டுமே. ஏங்க நீங்க இவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? அந்த ஆபீஸ் நம்மளுது, டைட்டில் டீடு நம்ம கிட்ட இருக்கு.
அவங்க 2 பேரையும் வர வேணாம்னு சொல்லுங்க. மா ஏம்மா கோவப்படுறீங்க? சார் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் கோவப்பட்டா உங்கள் முகம் அசிங்கமாக இருக்குமா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க. நீங்கள் கொஞ்சம் சிரிங்களேன் சொல்கிறேன். சார் கொஞ்சம் சிரிக்க சொல்லுங்களேன். கொஞ்சமா ப்ளீஸ், கொஞ்சம் சிரிங்களேன். கொஞ்சமா, கொஞ்சோண்டு. சார் பாருங்க சார், சிரிச்சா அப்படியே லட்சுமியா இருக்காங்க சார். அதான் இந்த தாமரை பூல பக்கத்துல 2 யானைகளோட உட்கார்ந்துருப்பாங்களே, அவங்கள மாதிரி இருக்கீங்க. அவ்வளவு அழகா இருக்கீங்கம்மா சிரிச்சா. ஏன் அன்பர், அப்ப நான் ஆபீஸ்க்கு வர வேண்டாமா? நீங்க தாராளமா ஆபீஸ்க்கு வரலாமா? வரணும். உங்களுக்கு இந்த நாள் கிழமையில நம்பிக்கை இருக்கா? இருக்கு. இப்போ இந்த தேய்பிறை நடந்துட்டு இருக்கு, டைம் சரியில்லை. ஒரு 15 நாள் போகட்டும், வளர்ப்பிறை வரட்டும். வந்ததும் நீங்க ஆபீஸ்க்கு வாங்க. நீங்களும் வளரலாம், நம்ம பத்திரிகையும் வளரும். என்ன சொல்றீங்க? அன்வர், என் ஒய்ஃப் ஆஃபீஸுக்கு வந்தா அண்ணாமலை அவங்க கூட சண்டை போட மாட்டாங்களே? ஐயோ சார், அது வேற ஒன்றும் இல்லை சார். இவங்களும் கொஞ்சம் கோவமாக பேசினாங்க, அண்ணாமலையும் கொஞ்சம் கோவமாக பேசினாங்க. அண்ணாமலை ரொம்ப நல்லவங்க, இவங்க அவங்கள விட ரொம்ப நல்லவங்க. இல்லை அன்வர், பொம்பளைங்கள நம்ப முடியாது. திடீர்னு 2 பேரும் அடிச்சுக்கிட்டாலும் அடிச்சுக்குவாங்க. எதுவும் நடக்காம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நான் பார்த்துக்கிறேன் சார். சரி அன்பர், தேய்பிறை முடிஞ்ச உடனே நான் ஆபீஸ்க்கு வந்துடுறேன். நான் கிளம்புறேன். வாங்க. ஏன் அன்பர், நான் கோவப்பட்ட அசிங்கமாவா இருக்கேன்? ஆமாங்க, அதனால தான் உங்களுக்கு கோவப்பட வேணாம்னு சொன்னேன். நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பியூட்டி பார்லர் போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஆபீஸ்க்கு வாங்க, உங்களை நான் பார்த்துக்கிறேன். சரி அன்பர், வாங்க போலாம். நீங்க போங்க, நான் அன்வர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க, நான் கிளம்புறேன். வாங்க. அன்வர், ஆஃபீஸ் வேலையை மட்டும் நீ பாரு, அங்கே இருக்க நீயே நான் பார்த்துக்கிறேன். வரேன். ரெண்டி விசாலம், இன்விடேஷன்ல மஞ்சளை இப்படியா அப்புவா? 4 மூலையிலயும் கொஞ்சம் கொஞ்சமா தடவணுண்டி. தமிழரசி வந்து பார்த்தா கத்துவோம். நான் ஒழுங்கா தான் தடவுறேன், உங்க வேலையை சரி பாருங்க. போ, எப்படியோ தடவு. மாமி, சும்மா தொண அப்ளையர் விலாசம் கேட்டீங்கல்ல, எழுதிக்கிங்க. சொல்லுங்க. பாலசுப்ரமணியம், ராஜம் அப்ளன் டிப்போ, அக்ரஹாரம், தெற்கு வீதி, கல்லிடை குறிச்சி. அம்மா விசாலா, என்ன மாமா? நெல்லை பிறகு மறக்காம அனுப்பிச்சிரு, அப்புறம் காத்து முடிச்சுன்னு கத்துவான். எழுதிட்டீங்களா மாமி? எழுதிட்டேன். மேட்டுக்குடி. என்ன சொன்ன? மேட்டுக்குடி சம்பந்தம் பிள்ளை. சம்பந்தம் பிள்ளை. அப்புறம் வடக்கு வீதி கல்யாணம் பிள்ளை. வாங்க ஐயா. என்னம்மா விசாலம், இன்விடேஷன்லாம் ரெடி பண்ணிருக்கீங்களா? வாங்க சத்தப்பன். ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுங்களா? ஒன்றும் வேணாம்மா. அம்மாடி விசாலம், இப்படி ஒரு தங்கச்சி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்மா. காலையில 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாமா. நாம அந்த கம்பெனிக்கு பணம் கொடுத்தோமே, அவங்க இன்னும் காலி பண்ணல. வாங்க போய் சண்டை போடலாம்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சண்டை போட்டு விரட்டி விட்டு சாவி அவன் கையில வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அவன் சந்தோஷமா இருக்கா. அம்மா, இனிமே நீதான் அந்த கம்பெனிக்கு முதலாளி. சாத்தப்பன், இதுக்கெல்லாம் மூல காரணம் நீங்க தான். நீங்க இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் என்ன கவலை? உங்களுக்கு கவலை இல்லை, எனக்கு தான் இப்ப கவலையா இருக்கு. அதாங்க உங்க பொண்ணு அண்ணாமலை என்னை பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் எழுதி பேப்பர்ல நார் அடிச்சிட்டான். ஏதோ ஒரு ட்ரிக்கா, போட்டோ ட்ரிக்கு. எவனோ ஒருத்தன் உடம்புல ஏன் மூஞ்சிய போட்டு நானும் 4 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணோட தண்ணி அடிக்கிறதா பேப்பர்ல போட்டிருக்கான். ஏங்க, என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமக்கு இந்த ட்ரிக்கு புக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. வர வழியில தமிழரசு தான் இதெல்லாம் எனக்கு சொன்னான். இல்லம்மா? ஆமா மாமா, இப்ப போட்டோல அந்த மாதிரிலாம் பண்ணலாமா? ஏதோ ஒரு உடம்புல உங்க முகத்தை வெட்டி ஒட்ட வச்சு நீங்க நிறைய பொம்பளைங்க கூட உட்கார்ந்து இருக்கிற மாதிரி போட்டோ எடுக்கலாமா? அந்த மாதிரி வசதி எல்லாம் இப்ப வந்துருச்சான். அண்ணாமலைக்கு ஏன் இப்படி எல்லாம் புத்தி போகுது? அவளுக்கு நீங்க உதவி பண்றத பார்க்க முடியல, அதை அழிக்கணும் தான் சதி பண்ணிட்டு இருக்கா மாமா. ஆமா, அக்கா சொல்றதா சரி. இவர் நமக்காக எவ்வளவு உதவி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு.
ஏன் தான் அந்த அண்ணாமலை இப்படி பண்ணுதோ. ஆனா ஒண்ணுக்கா, அவளை வெளியில எங்கேயாவது பார்த்தேன், நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்காம விட மாட்டேன். எம்மாடி தமிழரசி சும்மாருமா. நீயே அண்ணாமலை போய் சண்டை போடணும்? நான் ஒருத்தர் சண்டை போட்டு முன்ஜாமன் வாங்கிட்டு லோலோ நாளைக்கு அது போதாதா? இதை பாருமா, அவ கூட அன்வர்னு ஒரு பையன் சுத்துறான். நீ போய் ஏதாவது கேட்டேன்னு வச்சுக்கோ, நீ அவங்க கூட சுத்துறன்னு சொல்லி பேப்பர்ல எழுதுறான். ரொம்ப அவசியமா உனக்கு? இதை பாருமா, உன் வீட்லயே உனக்கு ஒரு எதிரி இருக்கான், புரியல? அதாம்மா உன் புருஷன் நல்ல சிவம். அவங்கிட்ட நைஸா பேசி உன் பக்கம் இழுக்க பாரு. ஃபேக்டரிக்கு வர சொல்லு. ஃபேக்டரி திறப்படா இருக்குல்ல, அவனை கூப்பிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அதை விட்டு அண்ணாமலை பரங்கிமலைன்னு சொல்லிட்டு இருக்கேன். சும்மா இருமா. அட, துணிமணி வாங்கினதுக்கு கையிலே வச்சுட்டு இருக்க? எல்லாரும் குடுமா. சரி ஐயா வரட்டும். ஐயா அம்மா வரமா. ஐயா குடுமா. மாமி வரட்டுமா? போயிட்டு வாங்க. பார்த்து நல்லா எழுதுங்க மாமா. ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்கல்ல. இனிமே நம்ம புதுசா ஃபேக்டரிக்கு போக போறோம். அதனால எல்லாருக்கும் புது துணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு. அப்புறம் இது உங்க அசிஸ்டன்ட் தேவருக்கு. நான் கொடுக்கல, நீங்களே கொடுத்துருங்க. அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு என்கிட்ட ஏதாவது குறைப்பட்டுக்க போறாரு. அக்கா, இந்த புடவை உங்களுக்கு. அப்புறம் இது நம்ம குட்டி பையன் சிவகுமாருக்கு. விசாலம், என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல மாமா, நாமெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த நேரத்துல அவரும் நம்ம கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என்னம்மா நீ தவசேனா காலமுறை ஜெயிலேவா இருந்துற போறா. சீக்கிரம் வெளியில வந்துருவோமா, கவலைப்படாத நீ. அக்கா இங்க பாருங்க, அழாதீங்க. எதுக்கு நீங்க தேவையில்லாம வருத்தப்பட்டு இருக்கீங்க? அத்தான் கூடிய சீக்கிரம் வெளியில வந்து நம்ம எல்லார் கூடயும் சந்தோஷமா இருக்க போறாரு. சரியா? அழாதீங்க. அப்புறம் மாமா, தண்ணி மாதிரி செலவாயிட்டு இருக்கு பணம். கணக்கு வழக்கு ஏதாவது கேக்குறீங்களா நீங்க? நான் செலவு பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து தேதி போட்டு எல்லா செலவையும் எழுதி வச்சிருக்கேன். அக்கா நீங்க வந்து கணக்கு வழக்க பாக்குறீங்களா? என்னம்மா நீ பேசுறது? அக்கா தங்கச்சிக்குள்ள என்ன வரவு செலவு கணக்கு வேண்டி இருக்கு? நான் உன்னை முழுசா நம்புறேன். நீ என்னை ஏமாத்த மாட்ட. அக்கானா அக்காதான். விசாலம், தமிழரசி மாதிரி உனக்கு ஒரு தங்க கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டி. இத பாரு, ஊர்ல யாராவது ஏதாவது சொல்லுவா, அவ பேச்செல்லாம் கேட்காதடி. யார் எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். வாங்க தம்பி. தமிழரசி, உன் புருஷன் வந்திருக்காமா? உன் கையிலே ட்ரெஸ் கொடு. இல்ல மாமா, நான் கொடுத்தா ஏதாவது சொல்லுவாரு, நீங்களே கொடுங்க. நீ கொடுத்தா வாங்க மாட்டாரா? உன் புருஷன் தானே, நீயே கொடு. சரிக்கா, நீங்க சொல்றதுனால நான் அதை கொடுக்குறேன். புது ஃபேக்டரி ஓபன் பண்ண போறோம். திறப்பு விழால எல்லாரும் புது ட்ரெஸ் போடணும்னு எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கும் சஃபாரி சூட் வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துங்க. இந்த மூஞ்சிய பாத்தியா? இஞ்சி தென்ன குரங்கு மாதிரி இல்ல? இந்த மூஞ்சிக்கு சஃபாரி சூட் ஒரு கேடா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்ககிட்ட யார் அப்படி சொன்னது? அத்தான் ஜெயில இருந்து வெளியில வர வரைக்கும் ஃபேக்டரியில நான் தான் முதலாளியா இருந்து எல்லாத்தையும் பாத்துக்க போறேன். ஒரு முதலாளியோட புருஷன் இப்படி காக்கி சட்டை போட்டுட்டு பால்வாடியோட இருந்தா நல்லா இருக்கும். நீங்க எடுத்துங்க. என்ன உன் புருஷன்னு சொல்லிக்க உனக்கு வெக்கமா இருக்கு, அப்படிதானே? ஒண்ணு பண்ணு, நான் கட்டின தாலியை கழட்டி போட்டுட்டு சந்தோஷமா இரு. அட பாவி, என்ன வார்த்தை பேசுற? ஏண்டா ஒரு பொண்டாட்டி பார்த்து பேசுற வார்த்தையாடா இது? ஏண்டா உனக்கு புத்தி இது இருக்கியா? ஏண்டா குடிச்சு குடிச்சு உனக்கு புத்தி மழுகி போச்சாடா? ஏண்டா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? ஏய், எவ்வளவு சொன்னா உனக்கு புத்தி வராதாடா? அறிவிட்ட தனமா போய் அந்த பொண்ணு அழ வச்சுட்டா. அறிவு கட்ட நாயே, நல்ல காரியம் நடக்கும்போது என்ன பேச்சு பேசிட்டு போறாம? தைரியமா நீ தானே எல்லாம் முன்ன நின்று பண்ற. தைரியமா இருக்கணும், அழக்கூடாது. கலட்டி எறியணுமா? புருஷன் தானே, சொன்னா சொல்லிட்டு போ. அழாதம்மா. உன்னை கொன்னுட்டு அக்கா சொல்றேன், நான் ஒரேடியா அறுத்துக்கிறேன். அழாத. நமஸ்காரம் சார். உங்களை பார்க்க தான் வச்சேன். நானும் உன்னை தான் பார்க்கணும்னு நினச்சேன். உள்ளே போ. டிரைவர் வண்டி எடு. அடா
வெளியே என்னடா சொன்ன? உங்களை பார்த்துட்டு போலான்னு வச்சேன். என்ன பெரிய மயிர் மாதிரி பார்க்கறேன்? பார்க்காத நாயே பார்க்கலாம். பாரதேசி நாய், உங்ககிட்டலாம் போய் ஒரு வேலை சொன்ன மாதிரி ஏன் பத்தி செருப்பால் அடிக்கணும்டா. அடிப்பேன். இந்த நாய் ஆந்திரால பெரிய ரவுடியா. இனிமே இந்த பக்கம் எங்கேயாவது பார்த்தா உன்னை நான் கொன்னே போயிடு. பேசாம ஊருக்கு போயிடு. நீ போலீஸ்ல மாட்டினேன், அதுக்கப்புறம் நான் மாட்டுவேன். நான் மாட்டினா சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? பட்டா உன்னை ஜெயில வந்து கொன்னுடு. போடா போடா வாயா. என்ன அப்படி பாக்குற? நாய் கடிச்சிச்சுன்னா அந்த நாய் சாகாம பத்திரமா பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த நாய்ங்க எந்த வேலையும் செய்ய மாட்டானுங்க. ஆனா போலீஸ் பிடிக்காம இருக்கிறதுக்கு நான் காசு கொடுத்து இவங்களை காப்பாற்றணும். என் நிலைமையை பார்த்தியா ஆறுமுகம்? ஏண்டா சாத்தப்பா, நான் ஒன்று சொன்னா கேப்பியாடா? என்னடா? பேசாம அந்த அண்ணாமலை கிட்ட நம்ம சமாதானமா போயிடுவோமாடா? என்னது சமாதானமா? ஆமாண்டா, அந்த அன்வர்கிட்டயும் அண்ணாமலை கிட்டயும் சமாதானமா போயிடுவோன்னு சொல்றேன். எப்படி? நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இனி உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கொடுத்துட்றோம். அதெல்லாம் பணம்லாம் வேண்டாம்னு சொன்னாங்கன்னு வச்சுக்க, இனிமேல் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் இறங்க மாட்டோன்னு மன்னிப்பு கேட்டுருவோம். எங்களை போலீஸில் காட்டி கொடுத்துடாதீங்க, கம்பி எண்ணெய் வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு சமாதானம் பேசிடுவோம். என்னடா விளையாடுறியா? இந்த சாத்தப்ப சமாதானமா போறதா? போட்டா டேய், நீ விஷயம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கடா. இந்த பாரா, அண்ணாமலை முகத்துல ஆசிட் ஊத்துறதுக்கு நீ ஆள் அனுப்புன. ஆனா அவ இது சம்பந்தமா போலீஸ்ல எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. பதுங்குறானா என்ன அர்த்தம்? நம்ம மேல பாய போறான்னு அர்த்தம். அப்புறம் நம்ம போய் கம்பி எண்ண வேண்டியதுதான். அதுக்காக தான் சொல்றேன், அண்ணாமலை கிட்ட போய் சமாதானம் பேசிடுவோம். சும்மா நல்லா வாயில வரப்போகுது. கட்டின பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா அவகிட்டே நான் சமாதானமா போனேன். இவ பட்டிக்காட்டு பரதேசி நாய், இவகிட்ட நான் சமாதானமா போகணுமா? இதை பாடுறா, நடு ஹாலில் தூக்கில் தொங்குனாலும் தொங்குவேனே தவிர அவகிட்ட நான் சமாதானம் போக மாட்டேன். போ. நீ விஷயம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கடா. இந்த பார், இப்போ உன்னை காப்பாத்துறதுக்கு டிபார்ட்மெண்ட்ல நான் உத்தியோகத்துல இல்ல. உன்னால என் உத்தியோகமே போச்சு. என்ன? என்னால உன் உத்தியோகம் போச்சா? அறிவு இருக்கடா உனக்கு? அவனை தனியா கூட்டமே நாள் சாத்துறான்னா நீ லாக்அப்ல வச்சு எல்லாரும் முன்னாலேயும் அடிச்சிருக்கேன். உன் ஆளுங்களே உன்னை போட்டு கொடுத்துட்டானுங்க. ஏன் உன் டிபார்ட்மெண்ட்ல வாங்குற சம்பளத்தோட நான் உனக்கு பணம் கொடுக்கலையா? அப்போ நீ கொடுக்குற எச்ச காசுக்காக நான் உன் கூட இருக்கேன்னு சொல்றியா? ஆமா, எல்லா நாயுமே பணத்துக்காக தான் என் கூட இருக்கு. ஆனா எந்த நாயும் உருப்படியா ஒரு வேலையும் செய்யறது இல்லை. இதை பாடுறா, என்னால பொம்பளை காலெல்லாம் விழ முடியாது. வேற ஆளை போய் பாரு. அதுல என்ன தப்புங்கிற? ஏடா, தண்ணி அடிச்சுட்டு எத்தனை ராத்திரி கண்ட பொம்பளைங்க காலில் விழுந்திருக்கோம். நம்ம தப்பிக்கிறதுக்கு அண்ணாமலை காலில் விழுந்தா என்னடா தப்பு? என்ன தப்புங்கிற? அறிவு இருக்கடா உனக்கு? திருப்பி என்ன போய் காலில் விழ சொல்ற? என்னால முடியாது, போடா. அப்போ சரி, நீ கம்பி என்ன வேண்டியதுதான். அப்ப நான் புறப்படுறேன். கம்பி என்றதா? அதுக்கு முன்னாடி அவ கதையை முடிக்க போறான்டா. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? ஃப்ரெண்டு கிட்ட போய் கேவலம் பஞ்சு மிட்டாயெல்லாம் வாங்கி வர சொல்றீங்களே. லவ் பண்றல, செலவு பண்றீ. சரி சரி, நம்ம இங்க வெயிட் பண்றத பசர் கிட்ட சொன்னீங்களா? எதுக்கு சிரிக்கிறீங்க? என்ன காதலனை பார்க்கணும்னு காதலி நெஞ்சு துடிக்குதா? பதில் சொல்லுங்கப்பா. சொல்லியாச்சு. வரும்போது குவாலிட்டி ஐஸ்கிரீம் ஃபேமிலி பேக்கோட வர சொல்லிருக்கேனே. அதுவும் 1 kg. 1 kg இல்ல எதுக்கு? ஏண்டி பஷீர் வந்தன நீ அவனும் போய் ஓரமா லவ் பண்ணுவீங்க, நாங்க 2 பேர் வெயில உட்காந்துட்டு என்ன? அதுக்கு தான். இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இனிமே பஸ்ஸர் கிட்ட ஃப்ரீயா ஆட்டோல கூட்டிட்டு போ, ரப்பர் வாங்கி கொடு, பென்சில் வாங்கி கொடு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, இப்படிலாம் கேட்கக்கூடாது. அவனே கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறான். நீங்க தலையில துண்டு போட வச்சிருவீங்க போல இருக்கு. அப்ப சரி, வீட்டுல போட்டு கொடுத்துட வேண்டியதுதான். என்னது, வீட்டுல போட்டு கொடுப்பீங்களா? ஏய், உங்க அப்பா இருக்கானே வழுக்க தலையன், அவன் கிட்ட போய் உங்க பொண்ணு கேவலம் ஒரு ஆட்டோக்காரனை போய் லவ் பண்றான்னு சொல்லிடுவேன். அதுவும் இல்லாம காலேஜ கட் அடிச்சிட்டு 2 பேரும் ஒன்னா பிஜேபி போறாங்கன்னு சொல்லிடுவேன். ஏய், உனக்கு விஷயம் தெரியுமா? அவன் ஃபர்ஸ்ட் என்னதான் டாவடிச்சான். என் ரேஞ்சுக்கு அவன் ஒத்து வரல, அதான் அவனை போய் உங்க பொண்ணு பிக்கப் பண்ணிட்டான்னு சொல்லிடுவேன். அடி பாவிங்களா, இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல? ஏய், மிஞ்சி போனா எவ்வளவு நாடி லவ் பண்ண போறீங்க? ஒரு 6 மாசம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பீங்க. அதுக்குள்ள நாங்க உடம்ப தேத்திக்கிறோமே. சரி ஏதாவது பண்ணி தொலைங்க. ஏய், வந்துட்டாண்டி ஆட்டோக்கார.
ஹாய் ஹாய் நர்கீஸ். ஹாய் ஹாய். எங்க ஐஸ்கிரீம்? இந்தாங்க. என்னது இது? உள்ள என்ன இருக்குன்னு பாரு. குச்சி. குச்சி ஐஸ். இது போதும் உனக்கு. அடப்பாவி. நர்கீஸ், ஏன் இந்த பக்கிங்களோட வெயில உட்காந்துட்டு இருக்க? வா அப்படி போலாம். என்ன முறைகிற? போடா போ. ஓய், உன் காதல் நாசமா போய்டும். ஹலோ வாட்ச்மேன் தாத்தா, அங்க பாரு ஆட்டோக்காரன் பொண்ணு தள்ளிட்டு போறான். டேய் பஷீர், போ போ, பின்னாடியே போலீஸ் வரும் பாரு. நீங்க பத்திரமா இருங்கடி. ஆமா, ஏன் இவ்வளோ லேட்டு? நான் காலேஜ் கூட போல தெரியுமா? என் பாப்பாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா பேக் தைச்சிருவாரா? என்ன? இல்ல உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச தொழில் அதானே. ஆமா, என்னது இது? கிணறு. இதையும் இப்படி மூடி வச்சிருக்காங்க. இப்போ இதை பத்தியா பேச வந்தோம்? நீ எங்கிட்ட தானே பேச வந்த? சரி சரி சரி, பேசு. அப்புறம் 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 ஹலோ ஹலோ. சரி பசீர், இன்னும் எத்தனை நாள் நீ இப்படி ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க போற? எத்தனை நாள்னா? இதான் என் தொழில். இல்லை பசீர், நீ ஏதோ படிச்சிருக்கேன்னு சொன்னல, அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது வேலைக்கு ஜாயின் பண்ணலாமே. இது பாரு நர்கீஸ், இனிமே ஒரு கம்பெனியில் அப்ளிகேஷன் போட்டு அங்கே வேலை கிடைச்சி நான் வேலை செஞ்சு இதெல்லாம் நடக்கிற காரியமா? நான் செய்கிற ஆட்டோ தொழில் நல்ல தொழில். இதை வச்சு கண்டிப்பாக உன்னை கண்கலங்காமல் காப்பாற்றுவேன். ஏன் பசீர் புரிஞ்சுக்காம பேசுற? நீ இப்படி ஆட்டோ ஓட்டுறது தெரிஞ்சா என் பாப்பா எப்படி என்னை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு? அப்போ ஆட்டோ ஓட்டுறது கேவலமான தொழிலா? உங்க அப்பா மட்டும் என்ன செய்யறாரு? இந்த ஆடு மாடு கோழி பின்னாடிலாம் என்னது? இல்ல மசரை பிடுங்கி தோல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்க பாப்பா மட்டும் ஆடு மாடுகளோட உறவு வச்சுக்கலாம், நான் மனுஷங்களோட உறவு வச்சுக்கிறேன். அதுக்கு இது எவ்வளவோ தேவலாம். இங்க பாரு பசீர், நீ என்ன பத்தி எது வேணா பேசு, என் பாப்பா பத்தி பேசுற வேலை வச்சுக்காத. நான் அப்படிதான் பேசுவேன். எனக்கு கோவம் வரும் பசீர். நீ இப்படி ஆட்டோ ஓட்டுறதை நிறுத்து, வேற ஏதாவது வேலை பாரு. என்னால ஆட்டோ ஓட்டுறதை நிறுத்த முடியாது. உனக்கு இது சம்மதம் சொல்லு, நம்ம 2 பேரும் தொடர்ந்து லவ் பண்ணுவோம். இல்லையா இன்னில இருந்து நீ யாரோ நான் யாரோ. மீட்டரை கட் பண்ணிக்கிறேன். நர்கீஸ், இங்க பாரு, தவக்கல இருக்கு பாரு. நர்கீஸ், தவக்கல பாரு. போய் இன்னும் தொடி சேர்ந்து போ, போய் சேரு. அம்மா, காஃபி. என்னங்க, தமிழரசி இன்விடேஷன் கொண்டு வந்து கொடுத்தா. ஏன்பா, பட்டாளத்தார் மருமக தமிழரசி வந்து பத்திரிகை கொடுத்துட்டு போனாங்க. அம்மா, தமிழரசி உங்க பொண்ணு. அவன் என் பொண்ணு இல்லடா, கூட அந்த விசாலம் வேலைக்காரி மாதிரி வந்திருந்தா. என்னங்க காஃபி? பாவம் அவ, அந்த பொண்ணை நினைச்சாலே பரிதாபமா இருக்கு. இந்த தமிழரசி என்ன பாடுபடுத்துறாளோ தெரியல. அம்மா, அது அவங்க குடும்பம், அவங்க பிரச்சனை, அவங்க பார்த்துப்பாங்க. அப்போ நீ அந்த திறப்பு விழாக்கு போலையா? நான் போல. என்னங்க காஃபி சாப்பிடுங்க. கொஞ்ச நாளைக்கு ஒதுங்கி இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்க தனிச்சு வாழ கற்றுக்கணும். அப்போ தான் அவங்க குடும்பத்தில் ஒத்துமை ஏற்படும். நம்ம நடுவில் போனோம்னா அவங்க ஒன்றும் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை பற்றி நான் கவலைப்படலடா. இன்னும் அந்த குடும்பத்தை இந்த தமிழரசி எந்த அளவுக்கு அழிக்க போறான்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. எல்லாம் சரியா போயிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க. சும்மா சும்மா தமிழரசியை குறை சொல்லாதீங்க. முதல்லையாவது என்ன ஏற எடுத்து பார்த்துட்டு இருந்தீங்க, இப்ப அந்த மேரி வந்ததுக்கு அப்புறம் என்ன பாக்குறதே விட்டுட்டீங்க. டேய், என்னடா அது? கை நீட்டி அடிக்கிறியா? பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சிச்சி, இது நாள் வரைக்கும் என் புள்ள நல்லவன் நினைச்சிட்டு இருந்த.
நீ நல்லவன் இல்லடா, உன் போலீஸ் புத்தியை காமிச்சிட்டியே. இத பாரு, உன் பொண்டாட்டியோட என்னைக்கு நீ சந்தோஷமா நல்லபடியா வாழ்ந்து காட்டியோ அன்னைக்குதான் என் மூஞ்சில முழிக்கணும். போடா, போ, போடா வெளியே. ச்சே. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் அன்வர். என்ன இந்துமதி, எங்க போயிருந்தீங்க? காலையில இருந்தா அன்வர் உங்களை தேடிட்டு இருக்காரு. சோ சாரை பார்க்க போயிருந்தேன் மேடம், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இனிமே எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஆபீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணிடுங்க. ஓகே மேடம். அன்வர், அது ஆமா இந்து, வேலு நீங்க உடனே கிளம்பி மறுபடியும் சிதம்பரத்துக்கு போகணும். ஏன் அன்வர், ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, இன்னைக்கு ஹார்பர்ல கிரானைட் எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு கண்டெய்னர்ல போலீஸ்க்கு சில சிலைகள் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே சிதம்பரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கோயில் சிலைகளா இருக்கும்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. அதனால வேலு நீங்க உடனே கிளம்பி சிதம்பரத்துக்கு போய் இந்த கோயில்ல இருந்து இந்த சிலைகள் எல்லாம் காணாம போயிருக்கு, இந்த சிலை கடத்தல் விஷயத்துக்கும் சாத்தப்பனுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி உடனே எனக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புங்க. ஓகே அன்வர். மனோகர் சார் கிட்ட போயிட்டு வவுச்சர்ல சைன் போட்டு காசு வாங்கிடுறேன். அன்வர், தேங்க்யூ அன்வர். இந்த மாதிரி ஒரு ரிஸ்கான அசைன்மெண்ட்டுக்காக தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தேங்க்யூ அன்வர், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ அன்வர். சரி போதும், கையை விடுங்க, உடனே கிளம்புங்க. கலக்குறான் நம்மள. புது ஆபீஸ், புது இடம், புது பைக்கு, புது குடும்பம், புது அனுமாரு. பிரமாதம். என்ன தம்பி, தங்கச்சி கூட்டிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கீங்களா? பைக்லயா? ஆமாமா, புருஷன் இல்லாத பொண்ணு கூட மாட எடுத்து கவனிச்சு. ஏன் இப்படி தேவையில்லாம பேசுறீங்க? இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? இங்க பாருமா, நான் உன் அண்ணன், மரியாதையா பேசு. இது பாரு, எனக்கு தவசி அண்ணனை தவிர வேற யாரும் அண்ணன் இல்ல. நான் ஒன்னும் பழைய அண்ணாமலை இல்ல. என்கிட்ட வச்சு அடடடடா, ஆழ்வார் குறிச்சியில பார்த்த பொண்ணா நீ? மெட்ராஸ் வந்து உடனே வாய் தந்துட்டி ஆடுற? தங்கச்சி, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துட்டு போலான்னு வந்த, விரட்டி என்ன அனுப்புறிய? சொல்லி தொலைங்க. இதுக்கு தான் உன்ன மாதிரி ஒரு அழகான எடுப்பு வேணுங்கிறது. அது ஒண்ணு இல்ல அனுமாரு, எங்க அண்ணன் தவசி பிள்ளை கிரேனேடு பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு. என்ன இங்கிலீஷ் புரியலையா? கள்ளு தொழிற்சாலைப்பா. அவர் பிள்ளை சிவா பேர்ல ஆரம்பிக்க போறார். இது அதுக்கான அழைப்பிதழ். இந்த கிரேனேடு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முழு முதற் காரணம் யாரு? ஏன் தங்கச்சி அண்ணாமலை. நீ போய் நடிச்சதுனாலதான் தவசி போய் கையெழுத்த போட்டு கொடுத்தான். நியாயமா இந்த அழைப்பிதழ்ல யாரு பேரை போட்டிருக்கணும்? உன் பேரை போட்டிருக்கணும். சரி விட்டு தொலைப்பா. காலுக்கு க்ளவுஸ் போட்டு படுத்திருக்காரு இந்த வீட்டினுடைய மூத்த குடிமகன் பட்டு, அவர் பேரையாவது போட்டிருக்கணும் இல்ல? இந்த ரெண்டுமே இல்லாம பத்திரிக்கை அச்சடிச்சிருக்காங்க. விசால உன்னை கூப்பிட கூட இல்ல. இங்க வருமா, நீ நேரடியா வர்ற, வந்து பூஜை அன்னைக்கு இந்த அநியாயத்தை தட்டி கேட்கிற. அதுக்காகத்தான் அண்ணன் வந்தா, இந்த வாங்கிக்கோ. தங்கச்சி வருத்தமா இருக்கு அனுமாரு, இந்த நீ வாங்கிக்கோ. நீ ஏன் கோவமா புடுங்குற? ஓ, உனக்கு பத்திரிக்கை கொடுக்கலனா? அதே இருந்தது ஒத்த பத்திரிக்கை, அதுன்னு தங்கச்சி கொண்டு வந்துட்ட. நீ எல்லாம் கூப்பிடாமலே போய் சோற தின்னுட்டு வர்ற பத்திரிக்கைக்கார. வாயில சொன்னா வந்துட மாட்டியா? வந்துடு அனுமாரு. என் பேர் அனுமார் இல்ல, அன்வர். ஐயோ, அண்ணாமலைக்கு வாழு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு ஊரே பேசுது. யாருக்கு வாழ் இருக்கும்? அனுமாருக்கு தானே இருக்கும். அதுதான் நான் சொன்னேன்டா ராஜா. கலக்குற அண்ணாமலை, பிரமாதம். ஏன் கோமா பாக்குறீங்க? அந்த ஆள் தான் 1ஆம் நம்பர் கோமாளி, நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட வேண்டியதானே நம்மள. அனாவசியமா கோவப்படாதீங்க. அன்வர், இந்த விழாவுக்குள்ள அண்ணன் எப்படியாவது ஜெயில இருந்து வரணும். நீங்க போட்ட அந்த இன்டர்வியூனர் பெட்டிஷனை வாபஸ் வாங்கிக்கலாம். வாபஸ் வாங்குறதுனால உங்க அண்ணன் வெளியில வந்தாலும் வரலாம். நம்ம ஷீத்தர்கிட்ட பேசி பார்ப்போம். நிச்சயமா இந்த விழா டைம்ல உங்க அண்ணன் வெளியில இருப்பார். போதுமா? வாங்க போலாம். வாங்க. ஹாய் ஷீதல். சாரி 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 ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி. பாஸ், 2 ஃபேண்டா. என்ன கூல் ட்ரிங்க் சாப்பிட்றதுக்காக தான் என்ன ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்தியா? என்ன விஷயம்? நம்ம தவசி வெளியில வராம இருக்கிறதுக்கு ஒரு இன்டர்வியூ பெட்டிஷன் போட்டோம் இல்லையா? ஆமா. அதை வாபஸ் வாங்கிக்க முடியுமா ஷீதல்? என்ன திடீர்னு? இல்ல, வர திங்கட்கிழமை தவசி பையன் பேர்ல ஒரு தேங்க்யூ. வர திங்கட்கிழமை தவசி பையன் பேர்ல ஒரு கிரானைட் ஃபேக்டரி ஓபன் பண்றாங்க. அந்த இனாகுரேஷனுக்கு தவசி வெளியில வந்துட்டா நல்லா இருக்கும்னு அண்ணாமலை ஃபீல் பண்றாங்க. அதான் அந்த பெட்டிஷன் வாபஸ் வாங்கணும்னா தவசி வெளியில வந்துடுவாரான்னு கேட்கலான்னு வந்தேன். என்ன அன்வர், விளையாடுறியா? அண்ணாமலை மேல பாசம் இருக்கலாம், ஆனா அதுக்கு இந்த மாதிரி கண்மூடித்தனமா இருக்கக்கூடாது. கோர்ட்டோட ரூல்ஸ் என்னன்னு தெரியுமா?
நினைச்ச உடனே பெட்டிஷன் போடுறது, பெட்டிஷனை வாபஸ் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லி ஜட்ஜி என்ன தொலைச்சிடுவாரு. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். பேல் பெட்டிஷனை அவங்க கண்டிப்பா போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டே இருக்கலாம். சாப்பிடு. சரி, நான் கிளம்புறேன். உட்காரு உட்காரு. இதான் எனக்கு பிடிக்காது. வேலை முடிஞ்ச உடனே அப்படியே கிளம்பிடுவேன். நீ என்ன ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டதுனால எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? என்னை ஏமாத்திடாத. ஏய், என்ன நீ காதலி மாதிரி பேசிட்டு இருக்க? சின்ன வயசுல இருந்து ஒன்று எனக்கு தெரியும். நம்ம எத்தனை தடவை ரெஸ்டாரண்ட் சினிமான்னு போல, இப்போ என்ன இது புதுசா? ஏன் காதலிச்சாதான் கோவப்படலாமா? ஃப்ரெண்டுனா கோவப்படக்கூடாதா? அண்ணா மேல உன் மேல கோவப்பட மாட்டாங்களா? நீ சுத்தி சுத்தி எங்க வரேன்னு எனக்கு தெரியும். இத பாருமா, எனக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ஓகே, வேற எதுவும் இல்ல. புரிஞ்சுதா? அப்போ நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பியா? ஆமா, நிச்சயமா வேற ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன். யாரை கல்யாணம் பண்ணிப்ப? நிச்சயமா உன்னை மட்டும் இல்ல மை டியர் இட்லி. ஆளை விடு, பாய். என்ன தவிர வேற யாரையும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.